ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி. இந்த கதையோடு பகுதி 8. சரிதாவின் அம்மா சஞ்சய் பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார். இவ்வளவு சின்ன வயதில் பெரிய ஐடி கம்பெனி வைத்து நடத்தி எப்படி தன் கீழே வேலை செய்பவர்களிடம் இப்படி பணிவாகவும் உதவி செய்பவராகவும் நடந்து கொள்கிறார். சரிதாவிடம், அப்பா ஏமா காரில் தானே போகிறோம், நானும் வந்து உன்னிடம் 2 நாட்கள் இருந்து பிறகு பஸ்ஸில் வருகிறேனேம்மா, நாம் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் என்று பட்டியல் போடலாமா என்றார். இந்த கலைபரத்தில் ஜெகனுக்கு விஷயம் சொல்ல அந்த குடும்பமே மறந்தது. கோபி சஞ்சய் எதிரில் அமர்ந்து மதுபானம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். டேய், நீ எதுக்குடா தஞ்சாவூர் தனியாக போகிற, நானும் வரேனே என்றான் சஞ்சய். ஏண்டா, இந்த புது டீலர் நம்ம ஏமாற்றி விடுவார்கள் என்று பயமாடா என்றான் கோபி. இல்லைடா, சனிக்கிழமை மெட்டீரியல்ஸ் நீ காரில் எடுத்துக்கொண்டு போ, நான் திருச்சிக்கு விமானம் வந்து சைன் செய்கிறேனே என்று தொழில் விஷயமாக பேசிக்கொண்டிருக்க, என்னன்னா மறுபடியும் கார் காலியாக வருவதால் நானே சரிதாவை காரில் சென்னைக்கு வர ஏற்பாடு செய்துள்ளேன் என்றான் சஞ்சய். டேய் என்று அதிர்ச்சியில் மீளாமல் கோபி, என்னடா சொல்கிற, அவளிடம் உனக்கு ஏதோ ஈர்ப்பு இருக்கிறது, சரிதானேடா என்றான். தெரியலடா, ஆனால் என்னோட வாழ்க்கையின் உண்மை அறிஞ்சா அவ என்கிட்ட எப்படிடா நடந்துக்க போகிறா என்று புரியவில்லை என்றான் கண்கள் சிவந்தபடி. போரும்டா, ரொம்ப ஓவராக குடிக்காத என்று கோபி அவனை தடுக்க முயன்றான். அவளை பார்த்த ஒரு நொடியில் நான் என்னை இழந்து விட்டால் போல் ஒரு உணர்வுடா கோபி. ஆனால் எனக்கு மட்டும் ஏண்டா வாழ்க்கை இப்படி அமைஞ்சது என்று கோபியின் தோளில் சாய்ந்தபடியே நடக்க, அவனை காரில் உட்கார வைத்து பெல்ட் போட்டுவிட்டு தானே காரை ஓட்டி சென்றான் கோபி. மனம் நொந்த சமயத்தில் கோபியுடன் மது அருந்தும் வழக்கம் உண்டு சஞ்சய்க்கு. தன் வாழ்வின் சோகத்தை நினைத்தால் அதிலிருந்து மீண்டு வருவது அவனுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் கோபி மட்டுமே அவனிடம் உரிமையாகவும் சமாதானம் செய்யும் திறமை கொண்டவனாகவும் இருப்பான். சரியாக சஞ்சய் அம்மா சாரதா ஃபோன் செய்ய கோபியே எடுத்து பேசினான். அம்மா, சஞ்சயும் நானும் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறோம், கொஞ்சம் லேட்டாகும், நானே கொண்டு விட்டு விடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா என்று கூறி வைத்தான். சரிப்பா, நீ இருக்கன் என்றால் எனக்கு கவலையே இல்லை என்று அம்மாவும் வைத்து விட்டார். நடு இரவு சஞ்சயை பத்திரமாக அவன் பெட்ரூமில் படுக்க வைத்து நைட் துணியையும் அவனே போட்டுவிட்டு அங்கேயே அவனும் படுத்து கொண்டான். இதுபோல் சஞ்சய் வருத்தப்படும் போதெல்லாம் கோபி தான் அவனுடனே இருந்து விடுவான். சிறிது நேரம் சஞ்சயின் புலம்பல்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. பிறகு மெல்லிய குரட்டை சத்தம் கேட்க, அப்போதுதான் கோபி நிம்மதியாக உறங்கினான். சஞ்சயின் வாழ்வில் நடந்த உண்மை கோபிக்கும் தெரியும். சஞ்சய் இடிந்து இருக்கும் போதெல்லாம் உற்சாகம் கொடுத்து கோபி தான் அவனை சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்து சமாதானப்படுத்துவான். சரிதாவின் பெற்றோர்கள் அவளுக்கு தேவையானதை வாங்கி அழகாக பேக்கிங் செய்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு வழியாக ஞாயிறு கிளம்ப முடிவானது. அதற்குள் சஞ்சயை ஃபோன் செய்திருந்தான். கார் தஞ்சாவூரிலிருந்து கிளம்பி திருச்சிக்கு வரும் என்று கூறி டிரைவரின் ஃபோன் நம்பர் எல்லாம் அனுப்பியிருந்தான். கோபியும் அவனுடன் வருவதால் ஒரு கவலையும் இல்லை. என் பிஏ என்னோட உயிர் தோழன்
என்றும் கூறியிருந்தார். அவளும் எங்கள் அப்பாவும் என் கூட வரார் சார் என்று மெதுவாக கூறினாள். அதற்கு சஞ்சய், அப்படியா, ஓகே, நான் நீ தங்க போகும் வீட்டின் முகவரியை அனுப்புகிறேன். கோபி கூட காரில் வருவான் என்று தான் நினைக்கிறேன். நீ வந்தவுடன் எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்கும். திங்கட்கிழமை ஜாயின் பண்ணிவிடலாம் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். கோபியும் சனியன்று மெட்டீரியல்ஸை பட்டியல் பார்த்து எடுத்துக்கொண்டு காரில் ஏற்றி தஞ்சாவூருக்கு கிளம்பினான். சஞ்சய் பெரிய காரை தான் ஏற்பாடு செய்திருந்தான். அவனும் அன்றே விமானத்தில் திருச்சி புறப்பட்டான். இந்த விஷயம் சரிதாவுக்கு தெரியாது. கோபி தஞ்சையில் சாமான்களை இறக்கி அந்த கான்ட்ராக்டருடன் தன் காரில் திருச்சிக்கு அழைத்து வந்து ஒரு வழியாக டீலிங்கை முடித்து சைனும் வாங்கிவிட்டாகிவிட்டது. சஞ்சய் சொன்ன ரேட் சற்று அதிகமாக இருந்தாலும் அவன் கம்பெனியின் பெரிய பெயர் அவனுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்ததால் கான்ட்ராக்டர் இவன் சொல்லும் விலைக்கு ஒப்புக்கொண்டார். பிறகு நண்பர்கள் இருவரும் திருச்சியிலேயே தங்கினார்கள். மறுநாள் சரிதாவிற்கு ஃபோன் செய்தான் சஞ்சய். காலை 7 மணி அளவில் வீட்டுக்கு கார் வருவதை பற்றி கூறினான். சரியாக ஜெகனின் ஃபோன் வந்தது. அப்போதுதான் சரிதா தன் புதிய ஏற்பாடு பற்றி அவனிடம் கூறாதது நினைவிருந்து அப்போதுதான் ஜெகனிடம் விளக்கினாள். சற்று ஏமாற்றம் அடைந்த ஜெகன், ஓ அப்படியா, உனக்காக தான் நான் இந்த வாரம் வந்தேன் என்றான் ஏமாற்றத்துடன். சாரி ஜெகன், இந்த புதிய ஏற்பாட்டால் வீட்டில் ஒரே கலைபரம், அதனால் மறந்து போய்விட்டேன் என்றால் மென்மையாக. பரவாயில்ல, புது வீட்டுக்கு போய் சேர்ந்தவுடன் எனக்கு லொக்கேஷன் அனுப்பு, நான் திங்கட்கிழமை இரவு உன்னை வந்து பார்க்கிறேன் என்று கூறி வைத்தான். தன் டியூஷன் குழந்தைகளிடம் தான் எழுதி வைத்த நோட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ், செட் பண்ண கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து இரவு 7 மணி முதல் 10 மணி வரை சொல்லிக் கொடுப்பதாக ஏற்பாடும் செய்துவிட்டிருந்தாள். பிறகு அக்கம் பக்கம் தெரிந்த நண்பர்களிடம் கூறி இரவை வீட்டை அடைந்தாள். இங்கே கோபி, ஏண்டா அவள் அப்பாவும் வருகிறாரா, பரவாயில்லையா என்றான். சஞ்சய் கோபியிடம், ஏண்டா நான் ஒரு தனி கார் வைத்துக்கொண்டு சரிதாவை கூட்டி போகிறேன், நீ டிரைவரோட நீ காரில் அவள் அப்பா அவளோட பொருட்கள்லாம் கொண்டு வந்துறியாடா, அது சரியாக இருக்குமாடா என்று யோசனை கேட்டான். கோபியோ, சுத்தண்டா, அவள் அப்பா கண்டிப்பாக சம்மதிக்க தயங்குவார், நீ விமானத்திலேயே சென்னை வந்துவிடு, ஞாயிறு மாலை அவளை வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்று கூறி சஞ்சயை சமாதானம் செய்தார். இரவு தூக்கம் வராமல் சஞ்சய் புரண்டு இருப்பதை பார்த்த கோபி, தூங்குடா, ஒரு கவலையும் படாமல் நிம்மதியாக தூங்குடா, சரிதாவை உனக்கு மட்டும் பிடித்திருந்தால் போதாது, அவளுக்கும் உன்னை பிடிக்க வேண்டும், உன் வாழ்வில் உண்மைகளை கூறிய பிறகும் அவளுக்கு உன்னை பிடித்தால் உன் திருமணம் நல்ல விதமாக நடந்து உன் வாழ்க்கையிலும் வசந்தம் வரும் என்று கூறி அமைதிப்படுத்தினான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது புது கான்செப்டோடு உங்களோட நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.